சூரியநாதம் 16 கூறுவது நிர்வாண ஷட்கம் நிலையுடல் சுடலைநாதம் சிவசுடலைநாதம் வென்று வரும் உடல் தொடக்கம் ஓலை எழுத்து ஒலி நாடிச் செயல் நிலை அறிந்து ஆசானாய் பண்டிதன் புலவர் கடந்து அஷ்டாங்க யோகம் படிக்கையில் அந்த உடல் சொந்தமென்று கூற பத்ரகிரி ராஜாவு சரித்திரம் கூறுவது படித்தவர்கள் அநேகம் உண்டு. அவர் குடும்பம் அதிகாரம் நாடு விட்டு அன்று கோமண துணி உடலோடு ஒட்ட அதை மட்டும் கொண்டு சென்று முனி யோகி தியாகி நிலை நிர்வாண நிலை அடைந்தவர் எழுத்தொலி உள் உடலில் அசைத்து பிரித்து நெறித்து நிறைத்து குறித்து முடிவு உடல் சூரியநாதம் திருத்தமிழாக்கி பக்திநாதமாக்கிய நிர்வாண ஷட்கம் 16ஆம் குறிப்பு கூறுவது ஷட்கம் 6 தர்மங்கள் இல்லை, காம மோட்சங்கள் இல்லை, பொருள் ஏதும் இல்லை, பொறாமை இல்லை. வாழ்க்கை தமிழ் பொருள் தர்மம் தானம் செய்தல் கொடுக்கும் மனசு செயல் அவர் பொருள் ஏதும் கொடுப்பது மனசு சந்தோஷத்தில். பக்தியில் திருத்தமிழில் அது கிடையாது. பின்ன என்ன? 5 வரை கூறியது. அந்த உடலை இப்போதும் தர்மம் சூரிய தர்மம் உலகத்தில் யாருக்கென்றும் எவருக்கென்றும் முடி வண்ணத்திற்கு தனித்து கூடுதல் குறைத்து செயல் கிடையாது. பூமிக்கேற்ற சூழ்நிலையில் வசிப்பது ஜீவன். இல்லாதது உருவாவது அந்த பொருள் நிலை ஜீவனாயாலும் அந்த சூழ்நிலைக்கு சமச்செயல் சூரிய தர்மம். நிர்வாண உடலிலும் தொடக்கம் இந்நிலை சூரிய தர்மம். பஞ்சபூத செயல் வகையை உண்பதில் உடல் வளர்ச்சி அஷ்டாங்க யோக வித்தையில் வித்தை நேடி உடலை இகழ்ச்சி ஆக்கியது சூரிய சூடில் உருவானது. அந்த தர்மச்சூடு தாபதபசு முடிவு கண்டு அங்கு உடல் தொலிக்குள் தாபதபசு சூடு உடலை நெரித்து பிழிந்து பாறை போல நீரற்று நாற்றமற்று அந்த உடல் அறிவு தெய்வமானது சூரியனில் கலர்ந்தது. இப்போது இந்த உடலுக்கு ஒன்றும் தேவையில்லை. பூமியில் தாய் தந்தையில் உருவான உடல் பக்தி உடலில் கூறுவது இந்த உடலில் தர்மம் இல்லை. தர்மன் கதை என்று நாம் படித்தது உண்டு. அக்கதை சூரிய தர்ம கதை தாபதபசு நிலை. அது தர்ம கதையும் நிலையும் கடந்து சிவநிலை கடந்து சூரியனில் அழிவது. காம மோட்சம் இல்லை. காமம் உருவாக இரத்த துடுப்பில் நெஞ்சு சூடு. அது தொல்காப்பியம் 1601ஆம் குறிப்பு கடைசி தசநாடி சுருங்க. இங்கே அச்செயல் உடல் காமம் தூண்டினால்தான் அதற்கு முடிவு ஆகாரம் உண்ணும் உடலில் நடப்பது. அப்போது காமம் அங்கு வேண்டும். இங்கே நிகழ்ச்சி கிடையாது. அது பிராணயாம தொடக்கத்திலிருந்து தாபதபசு கடந்த நிலை. சூரியனின் பிரகிருதி சரீரமும் பிரகிருதியும் விட்டு 12ஆம் நிலை கடந்தது. இங்கு இல்லை காமம் மோட்சம் நேடியது மீண்டும் தொடங்கும் நிலைக்கு ஆகாரம் உண்டு வர முடியாது. அது அனந்தமயத்தில் சூரியனில் அழிந்தது. இது 12ம் கடந்த நிலை. அகத்தியர் 4 வரி 51 அக்ஷரப்பெருமையில் மகத்துவம் 3ஆம் வரி 12ம் கடந்த நிலை வென்று 4ஆம் வரி இத்தை அறிந்தவரன் குருவாமே. அகத்தியர் தெற்கு திசை தெய்வம். இன்று தென்னாட்டு சிவனை போற்றி என்று கூறுவது எழுதி இருப்பது. அதை அந்நிலை அடைந்தவர் உடலை வைத்து சூரியன் தெற்கு திசை சஞ்சாரம் செய்யும் காலம்
கிழக்கு நோக்கி ஒற்றைக்கால் வலது கால் உயர்த்தி தபசு செய்ய சூரியனில் கலர்ந்தது. அது அங்கு தர்ம உடல் அற்று நிகழ்ந்தது. தமிழ் பிறப்பிடம் எழுத்தொலி பிறப்பு படித்து திருத்தமிழாக்கி வருவதில் பொருளேதும் இல்லை, உடலில் ஒன்றும் இல்லை, பொறாமை இல்லை, பொருளேதும் இல்லை. பிரகிருதி பொருள் 96 தத்துவ உடலுக்கு தேவை நமக்கு. அங்கு அந்த உடலில் அது ஒன்றும் இல்லை. அங்கு சூரிய நிறமானது மட்டும். உடல் அருள் உடல். அருளுக்கு தேவை அருள் வடிவமான அறிவு. பொறாமை இல்லை. எதுக்கு பொறாமை? பசி இருந்தால் பொறாமை. தாகத்திற்கு நீர் அருந்தாமல் இருந்தாலே பொறாமை. இந்த உடலில் அதுதான் இல்லையே பொறாமை கொள்வதல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொறாமை விட்டு சிந்தியுங்கள், செயல்படுங்கள். உங்கள் வாழ்விற்கு உங்கள் அறிவு தெய்வம், உலகத்திற்கு எடுத்துக்காட்டு. அறிவு பக்தி கூறுவது தமிழை திருத்தமிழாக்கி ஓலை எழுத்துக்களில் காண்பதை நானாக கூறுவது கிடையாது.